back to my channel. So என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் அக்ஷரா. 1 வீக் முன்னாடி வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் எல்லாமே ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பட் அதே ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து நான் எந்த ப்ராடக்ட்ஸுமே இல்லாமல் இன்னைக்கு காமிக்க போகிறேன். வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் வச்சு ஸ்கின்னை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறது நான் இன்னைக்கு காமிக்க போகிறேன். ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ வந்து வெறும் ட்ரை ஸ்கின்க்கு மட்டும் தான். லேட்டரான வந்து நான் ஆயிலி ஸ்கின் வேறு ஸ்கின் டைப் இருக்கும்ல அதெல்லாம் நான் பண்ணுறேன். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஸ்கின்காக தான். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணல, எந்த ப்ராப்ளமும் வராது, எந்த சைட் எஃபெக்ட்ஸ் வராது, எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் ஸ்கின் இன்னும் க்ளோயிங்காக இருக்கும், பெட்டராக இருக்கும், உங்கள் காம்ப்ளெக்ஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்க டார்க் ஸ்பாட்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன் எல்லாமே இதில் சரியாயிடும். ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரித்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் எதனால் வந்து சேஞ்சஸ் ஆகுது நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக வீடியோ பாருங்கள். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்போவுமே கிளென்சிங் தானே. ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இது ஒரு நேச்சுரல் கிளென்சர். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் வந்து நான் கிராம் ஃப்ளார் எடுத்திருக்கேன், கடலை மாவு நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரைட்னஸ் நம்ம ஃபேஸ்க்கு கொடுக்குறதுக்கு நான் முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற முல்தானி மெட்டி பார்த்தீங்கன்னா ஹவிட்டா பிராண்ட்லேருந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மலாக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த முல்தானி மெட்டியும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் தாத்ரின்னு இருக்க பிராண்ட்லேருந்து வைல்ட் டர்மரிக் எடுத்திருக்கேன், கஸ்தூரி மஞ்சள். நீங்கள் வந்து நார்மல் மஞ்சளும் யூஸ் பண்ணலாம், ஆனால் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெயின் இருக்காது. ஸோ நான் அது மட்டும் எடுத்திருக்கேன். இது லிக்விடாக ஆக்கிறதுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லைனா மில்க் எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது, ஸோ நான் மில்க் எடுத்திருக்கேன். அண்ட் லிக்விடுக்குலாம் மெஷர்மெண்ட்டே இல்லை, உங்களுக்கு எப்போ அந்த திக் பேஸ்ட் வருதோ அது வரைக்கும் நீங்கள் மில்க் ஆட் பண்ணிட்டே இருங்க. நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் முதல்ல வந்து நான் என்னென்னலாம் நம்ம ரெடி பண்ணணும் அதை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டில் தான் டெமோ காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் வாஷ் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்க்ரப் தானே வரும். ஸோ நான் இன்றைக்கி ஃபேஸ் ஸ்க்ரப் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து நீங்கள் ஓட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப அந்த இரிட்டேஷன் இருக்காது, சாஃப்டான ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து குவைக்கர்லேருந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இது குவைக்கர் ஓட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இது க்ரீம் ஃபார்ம் கொண்டு வரதுக்கு நான் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அப்போ நல்லா சோக் ஆகிடும் அந்த ஓட்ஸ் எல்லாம். இது வந்து நீங்கள் அந்தந்த டைமுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மில்க் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கிளென்ஸ்டாக இருக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா க்ளோயிங்காக இருக்கும். இது நீங்கள் வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணல, ஏன்னா ஓட்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டோனர் வந்து எல்லா ஸ்கின் கேர் ரொட்டீன்லையும் இருக்கணும். அண்ட் இந்த டோனர் வந்து நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்திருக்கேன். ஸோ ஆப்பிள் சைடர் வினிகர் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட் ஆகும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஆப்பிள் சைடர் வினிகர் சூட் ஆகும். ஸோ 1 டீஸ்பூன் நான் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்திருக்கேன். ஸோ நான் 1 டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்திருக்கேன். நான் எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிறதுனால நான் 1:4 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இப்போது 1 டீஸ்பூன் நான் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்தேன்னா நான் வந்து 4 டீஸ்பூன் வந்து நான் வாட்டர் எடுப்பேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின்னா நீங்கள் 1:2 எடுக்கணும். ஆயிலி ஸ்கின்னா 1:1 எடுக்கணும். அதாவது 1 டீஸ்பூன் வாட்டர், 1 டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர். அண்ட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி மாய்ஸ்சரைசர் ரொம்ப முக்கியம். பட் வீட்டிலே எப்படி ஈஸியாக மாய்ஸ்சரைசர் செய்கிறதுன்னு நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா ஆலோவேரா ஜெல் பிளான்ட்லேருந்து இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நார்மல் நீங்கள் வீட்டில் இருக்க ஆலோவேரா ஜெல், அதாவது ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் க்ரீன் லீஃபில் இருக்க பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் வந்து நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். பியூர் கோகோனட் ஆயில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வைட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். ஸோ அது வந்து இந்த மிக்ஸ்டர் வந்து நான் 3 டேஸ்க்கு சேர்ந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு 3 days to 4 days வரைக்கும் வரும், உங்கள் ஃபேஸ் பொறுத்து இருக்குது. அண்ட் நீங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை ஏதாவது ஸ்டிக் வச்சு நல்லா பீட் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு அதுவே ஃபார்ம் ஆகி வந்துடும். ஸோ அந்த க்ரீம் தான் நம்ம வந்து மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் ஒரு 5 to 6 days வரைக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அண்ட் இதில் நீங்கள் வைட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 7 to 8 days வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு வீக்லிக்கு வந்து ஒரு செட்டாக எடுத்து வச்சுக்குவாங்க. அண்ட் இந்த க்ரீம் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், நல்லா ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம செஞ்சோம்ல அதெல்லாம் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு டெமோ காட்டுறேன். அண்ட் எப்போ போல் நார்மல் ரொட்டீன் தான். ஃபஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் நல்லா ஈரமாக்கிக்கிறேன். நல்லா வாட்டர் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம முன்னாடியே யூஸ் பண்ணியிருந்த ஃபேஸ் வாஷ் தான் இது. இந்த கிராம் ஃப்ளார்லாம் பண்ணியிருந்தோம்ல அந்த ஃபேஸ் வாஷ் தான். நம்மளை நார்மலாக எப்படி ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணுவோம் அது மாதிரி தான் ஃபுல்லாக ஃபேஸ் அண்ட் நெக் எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து உங்கள் ஃபேஸில் ஒரு 5 minutes வரைக்கும் வச்சுட்டா போதும். ஏன்னா ரொம்ப ட்ரை ஆக விடாதீங்க. ஏன்னா இதில் வந்து முல்தானி மெட்டி இருக்குது. ஸோ முல்தானி மெட்டி என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும். பட் இன்னும் அதிகமாக ட்ரை ஆகிடும். நீங்கள் ஃபுல்லாக காய விட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes மட்டும் வச்சுட்டு எடுத்துருங்க. அண்ட் இது ஒரு நேச்சுரல் கிளென்சர். இதுலேயே மில்க் இருக்குது, கிராம் ஃப்ளார் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்க்ரப். ஃபேஸ் ஸ்க்ரப்க்கு அந்த நம்ம முன்னாடியே செஞ்சு வச்ச ஓட் அண்ட் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா ஃபேஸ் வந்து நல்லா மைல்டாக மசாஜ் கொடுங்க. ஏன்னா ரொம்ப தேய்க்கக்கூடாது ஃபேஸை. ரொம்ப மைல்டாக மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஸ்க்ரப்பே வந்து ரொம்ப மைல்ட் ஸ்க்ரப் தான். நல்லா சூட் ஆகும். நல்லா டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணும். உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் அண்ட் க்ளோயிங் ஆக்கிடும். அண்ட் உங்களுக்கு வேணும்னா அந்த ஓட்ஸ் நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, முன்னாடி நம்ம ஃபேஸ் வாஷ் இருக்குல்ல அதுவும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் ஒரு 3 to 4 months வரைக்கும் நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணும் போது மட்டும் நீங்கள் மில்க் ஆட் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும் நல்லா நீங்கள் கிரைண்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஓட்ஸ் நம்ம ஆல்ரெடி 5 minutes வந்து மில்கில் ஊற வச்சதுனால உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்க்ரப் பண்ணும்போது. அதே சமயத்தில் நல்லா கிளென்ஸும் பண்ணும். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு காட்டன் பால் எடுத்து நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுருந்த டோனரை நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஃபேஸ் ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறமாவும் கொஞ்சம் டர்ட் உங்கள் ஃபேஸில் இருந்துச்சுன்னா இந்த டோனிங்கில் அதுவும் போயிடும். ஸோ ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசிங். நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன்ல, அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஃபேஸில் நல்லா கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க உங்கள் ஃபேஸில். அப்போ தான் இந்த கோகனட் ஆயில் உள்ளே இறங்கும். அந்த ஆலோவேரா ஜெல் வந்து நல்லா உங்கள் ஃபேஸ்க்கு நல்லா கூலிங் எஃபெக்டோட உங்களுக்கு ஏற்கனவே இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் இந்த பிக்மெண்டேஷன் இதாக இருந்துச்சுன்னா அதுவும் போக வைக்கும். ஸோ இதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரே டைமில் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எவ்ரிடே நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதோட நம்ம ஃபேஸ் கேர் ரொட்டீன் முடியுது. ஸோ இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அஷ்யூர் பண்ணி சொல்வேன், டெஃபினட்டாக உங்கள் ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதோட இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், நீங்கள் வந்து நிறைய கொஞ்சம் டைம் எடுக்கணும். கொஞ்சம் டைம் இருந்தால் மட்டும் தான் இது செய்ய முடியும். மற்றபடி இதில் இருக்கிறது எல்லாமே கான்ஸாக எல்லாமே அட்வான்டேஜஸ் தான் இருக்குது. ஸோ ரீசெண்டாக வந்து தமிழ் நியூ இயர் விஷஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் என் ஸ்டோரியில். நிறைய பேர் எனக்கு வந்து விஷஸ் அனுப்பிச்சிங்க, ரொம்ப தேங்க்யூ. எனக்கு வந்து இந்த ரிப்ளை ஆப்ஷன் அங்கே கிடைக்கல, இல்லைன்னா அப்போவே ரிப்ளை பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. அதனால் வெறும் ஹார்ட் மட்டும் தான் எனக்கு கொடுக்க முடிஞ்சது. ஸோ அதிலே வந்து நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, என்னோட மதர் டங் என்ன, உங்கள் தமிழ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ என்னோட மதர் டங் வந்து மராட்டி, மகாராஷ்டிரியன்ஸ் பேசுகிற லாங்குவேஜ் தான் மராட்டி. அண்ட் நிறைய பேர் வந்து என் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்குலாம் இது எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த ஹாப்பி நோட்டோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. Until I meet you next, this is Aksha saying bye bye and take care.